அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 9ல கீழே வாசிக்கலாம். உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவனானாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை எனக்கு சொந்தமான எப்படி மாத்திக்கிட்டேன் தெரியுமா? உலகம் உன்னை வேண்டான்னு தூக்கி வீசின போது நீ எனக்கு வேணும்னு நான் சொல்லி நான் உன்னை எடுத்துக்கொண்டேன். பாத்தியா எப்படி தெரியுமா? இப்படி கடந்த உன்னையே தான் நான் எடுத்துக்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கடந்த உன்னை எடுத்துக்கிட்டேன்? தொப்புள் அறுக்கப்படல. சொல்லுங்க, தொப்புள் அறுக்கப்படல, தண்ணீரால குளிப்பாடப்படல, சுத்திகரிக்கப்படல, துணியால சுற்றப்படல, பரிதபிக்கிறவனா இருந்தேன், இரக்கமில்லாதவனா இருந்தேன், எரிந்து வீசப்பட்ட என்ன என் தேவனாகிய கர்த்தர் அவருடையவராய் மாற்றினார். நீங்க யாருடையவர்கள்? சத்தமா சொல்லுங்க, யாருடையவங்க? யாருடையவங்க? ஆண்டவருக்குரியவங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நான் என் வீட்டுக்காரருக்குரியவர், நான் என் மனைவிக்குரியவர். அது நான் யாரும் சொல்லல, அது சொந்தம் தான். அது மாத்திக்காதீங்க, பிரச்சனையே. ஆமே, நீ யாருக்குரியவர் தான்? ஆண்டவருக்குரியவர், உலகத்துக்குரியவர் அல்ல. நீங்க யாருக்குரியவர் அல்ல? நான் சொல்றேன், உங்க வீட்டுல இன்னும் நாடகம் ஓடுதுன்னு நீங்க இன்னும் இயேசுவுக்கு உரியவர்களா மாறல. தைரியமா சொல்றேன். இன்னும் சினிமா பாட்டுக்கு கேட்டுட்டு சினிமா ஓடிட்டு இருக்கு உங்க வீட்டுல ஓடுதுன்னு நீங்க என்ன இல்ல, இன்னும் ஆண்டவர். நான் சொல்றேன், இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பரலோகம் வர முடியாது, பரலோகம்லாம் வர முடியாது. நீங்க வாரம் திரும்ப எடுத்தாலும் வர முடியாது. இன்னும் 10 தடவை ஞானசானி என்னை கூப்பிட்டு முக்கியங்க பாஸ்டர்னாலும் வர முடியாது. இன்னும் நாடகம் ஓடுறது, இன்னும் சினிமா பாட்டுக்கு, இன்னும் சிலருடைய ஸ்டேட்டஸை பாக்குற, இன்னும் சினிமா ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, வாய்ப்பே இல்லை ராஜா, உள்ளவருக்கு என்ன இல்லை வாய்ப்பே. ஒரு மாற்றப்பட்ட அனுபவம் உனக்குள்ள வரல, நீ தேவனுக்குரியவனாய் இன்னும் மாறவே இல்லைன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் வாழ்ந்து பழகு, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் வாழ்ந்து பழகு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 9 வாசிக்கலாமா? நான் உன்னை என்ன செஞ்சேன்? சரி, இப்ப உங்களை ஜலத்தினால கழுவப்பட்ட நாள் எப்போ? உங்களை எப்ப ஜலத்தினால் கழுவுனார்? எப்ப ஆண்டவர் உங்களை கழுவுனார்? ஞாபகம் இருக்கா? எப்ப கழுவுனாருங்க? அவர் நாள் கழுவுனார் பாஸ்டர், அது டேட் ஞாபகம் இல்லை. சும்மா உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு பாத்தீங்களா? அதுதான். எப்ப ஞானஸ்தானம் கொடுத்தாரு இந்த டேட் எழுதி வச்சிருக்கீங்களா? அதுதான் உண்மையான ஆவிக்குரிய பிறந்த நாள். நீங்க கொண்டாடுற இந்த பிறந்த நாளை காட்டிலும் அந்த பிறந்த நாள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமென். அதனால நீங்க பிறந்த நாள் மறந்துருந்தா கூட கவலைப்படாதீங்க. ஞானஸ்தானம் எடுத்த நாள் தான் உங்களுடைய பிறந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கழுவப்பட்டார். ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சார்? கழுவினார். உன்னை ரத்தமர எல்லாம் உலக காரியம். ரத்தம்னா சில உறவுகள். ரத்தம் என்னது? உறவுகள், தாய் தகப்பனுடைய உறவு. அந்த ரத்தத்திலிருந்து உன்னை என்ன செஞ்சேன்? பிரித்து உன்னை சுத்தமா கழுவிட்டேன். உலகத்துக்கும் உனக்கு என்ன இல்லை? நீ சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உலகத்துக்கும் உங்களுக்கும் இனி என்ன இல்லை? என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, மூஞ்சிய பார்த்தே சொல்லுங்க. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. ரத்த முறைன்னா என்னதுங்க? எல்லாத்தையும் விட்டு கழுவிட்ட. ஆனா இன்னும் நாள் பாக்குறீங்கன்னு, இன்னும் நேரம் பாக்குறீங்கன்னு, இன்னும் ஜோசியம், இன்னும் ஏடு கட்டுறது, இன்னும் விபூதி அடிக்கிறது, இன்னும் மந்திரிக்க போறது. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், அப்படிப்பட்ட நபர்கள் இன்னும் திருந்தலைன நீங்க பரலோகம் வரவே முடியாது. ஆண்டவர் என்னை கேட்ட, எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். செப்டம்பர் சொல்லுங்க, செப்டம்பர் 1ஆம் தேதி மணி எவ்வளவு கரெக்டா சொல்லுங்க? 11 மணிக்கு சொல்லிட்டேன். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, என்னை கேட்காதீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஆமென். எனக்கு அதுக்கும்
சம்பந்தமே என்னைய நாள் பாக்குறது, நேரம் பாக்குறது, பூனை குறுக்கால போயிடுச்சுன்னு பாக்குறது, வெள்ளை சேரையை பார்த்துட்டேன்னு பாக்குறது, இன்னும் விதவையை பாக்குறது, இன்னும் இன்னைக்கு சனிக்கிழமைங்க, ஐயோ சனிக்கிழமை போக கூடாதுங்க, மதியானம் 12 மணிக்கு மேல கறி எடுத்துட்டு போக கூடாதுங்க, என்ன முனி அடிச்சிருமா, ஆமென், கொண்டு வா, அதை நான் நல்லா அடிப்பேன். அல்லேலூயா. எலுமிச்சம்பழத்தை பார்த்தா எலுமிச்சம்பழத்தை தாண்டி 7 கிலோமீட்டர் சுத்தி போறது, கீழே ஒரு தாயத்தை பார்த்தா தாயத்தை மிதிச்சிடாத அப்படின்னு என்ன செய்யுது, அப்படியே காலை தீபி அப்படியே மடங்கி விழுந்துட்டு, தாயத்தை பார்த்தா 4 மிதி தாராளமா என்ன செய் மிதி. எலுமிச்சு பழம் கீழே கிடந்தது, எதுவுமே காயம் இல்லாம இருந்துச்சுன்னா எடுத்து ஜூஸ் போட்டு குடி, ஒரு பழம் 5 ரூபான்னு விற்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்படி முடியலன்னு எனக்கு கொடுங்க, நானும் என்ன செஞ்சுக்கிறேன், குடிச்சிட்டு தான் இருக்கேன். நான் இப்ப ஃபாஸ்டிங்ல இருக்கிறதுனால எலுமிச்சு பழம் ஜூஸ் குடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. கவனிங்க. அப்புறம் இந்த சுத்தி போடுறது, மிளகா இருந்து வத்தல் எல்லாம் கையில எடுத்து சுத்தி போடுறது, இந்த மாதிரி காரியம் செஞ்சுட்டு இருக்கிறது நான் இன்னொரு தடவை கேள்விப்பட்டேன், இல்ல பார்த்தேன். உங்களை குறிச்சு யாராவது எங்கிட்ட சொன்னாங்கன்னா நான் சபையிலே அறிவிச்சிடுவேன், இனிமேல் நீங்க சபைக்கு என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம், உங்க வீட்டிலே நீங்க ஆராதனை செய்து கொள்ளலாம், நான் உங்க பாஸ்டர் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட உலக காரியத்தை விட்டு ரத்த மர கழுவிட்டான். சத்தமா சொல்லுங்க. எங்க எலுமிச்சை பழம் உங்களை விடுதலை ஆக்காது, எலுமிச்சை பழம் உங்களை, விபூதி உங்களை விடுதலை ஆக்காது, தாயத்து உங்களை விடுதலை ஆக்காது. மோடி சொல்றேன், கிறிஸ்துவின் ரத்த மாத்திரமே தான் உங்களை விடுதலை ஆக்க. ஆமென், அல்லேலூயா. அதனால உலக காரியத்தை குறிச்சு இனிமேல் ஏதாவது உங்களுடைய வாழ்விலே காணப்பட்டால் தயவு செய்து எச்சரிக்கை இருங்க, ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்கள உங்களால மாற முடியாம போயிடும். ஆமென், அல்லேலூயா.